ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ், சில போயட்ஸ் கொடுத்து அவங்களுடைய போயம்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்க பிஜிடி அப்படி இங்கிலீஷ்க்கு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற போயட் யார் அப்படின்னா நிசிம் எசெக்கியேல். ஸோ இவர் வந்துட்டு இந்தியன் ஜூவிஷ் போயட். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா பாம்பேயில் 1924 தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ நிசிம் எசெக்கியேல் மொத்தம் 6 கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம் எது அப்படின்னா அ டைம் டு சேஞ்ச். ஸோ இந்த டைம் டு சேஞ்சில் வந்து இவர் வந்து நிறையா போயம்ஸை வந்துட்டு கலெக்ஷனாக வந்து வெளியிட்டிருக்காரு. எந்த ப்ரெஸ் மூலமாக, எந்த பப்ளிகேஷன் மூலமாக வெளியிட்டார் அப்படின்னா ஃபார்ச்சூன் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு பப்ளிஷர் மூலமாக தான் வந்து வெளியிட்டிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த போயட்ரியோட கலெக்ஷனில் ஒரு போயம்ஸ் மட்டும் எழுதாமல் போயட்ரி பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படி சீரியலுக்கு வந்து எபிசோடாக இருக்கோ அதே மாதிரி போயட்ரிக்கும் வந்து ஒரு போயட்ரிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் தானே. ஸோ ஒரு 100 போயட்ரியாக இருக்குன்னா அதில் ஒவ்வொரு போயட்ரியுமே வந்துட்டு ஒவ்வொரு எபிசோடு மாதிரி. ஸோ போயட்ரி அப்படிங்கிறது வந்து வேறு, போயமுங்கிறது வேறு. ஒரு போயம் எழுதுறது வந்து 2 to 3 ஹார்ஸில் முடிஞ்சு போயிடும். பட் போயட்ரி அப்படிங்கிறது அது வேறு வகையான ஒரு திங். அது வந்துட்டு போயமை விட பெருசு போயட்ரி அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்டர்பிரைஸ் போயமில் நம்ம நிசிம் எசெக்கியேல் வந்து முக்கியமாக எந்த தீமை டீல் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜேர்னி, அட்வென்ச்சரை தான் டீல் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு மனுஷன், ஒரு இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட ஒரு 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 குறிப்பிட்ட மெம்பர்ஸை சேர்த்துக்கிட்டு ஒரு ஜேர்னிக்கு போவான். ஸோ ஒரு டெஸ்டினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜேர்னிக்கு போவான். பட் அந்த ஜேர்னிக்கு போகிறப்போ அவன் கூட வந்து நிறைய பேர் வந்துட்டு பாதியிலே வந்து இந்த ஜேர்னியை வந்து விட்டுருவாங்க. பட் வந்து இவனுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷனை அடையணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். கடைசியில் அந்த டெஸ்டினேஷனே போய் அடைவான். பட் அந்த டெஸ்டினேஷனை போய் அடையிறப்போ அவனுக்கு வந்து சந்தோஷமே இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து கடைசியில் வந்துட்டு அவன் ரியலைஸ் பண்ணுவான், நம்மளோட வீடு தான் வந்துட்டு ஹோம் இஸ் வேர் த ஹார்ட் இஸ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவான். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த உலகத்தில் கடந்தாலும் கடைசியில் வந்து நம்ம ஹோம்க்கு வந்தால் தான் அந்த நிம்மதி கிடைக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் வந்து அவன் கடைசியில் நம்ம போயிட்டு வந்து இங்கே வந்து சொல்ல விரும்புவார். ஸோ இந்த என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு லிரிக்கல் போயம். இவர் ஃபஸ்ட்டு நிசிம் எசெக்கியேல் எந்த போயமில் வந்து லிரிக்கல் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து அன்ஃபினிஷ்ட் மேன் அப்படிங்கிறத வந்து லிரிக்ஸ் வந்து எழுதியிருந்தார். அதுக்கப்புறமா என்டர்பிரைஸ் போயமில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த இவரை பொறுத்தவரையும் லிரிக்கல் போயம் அப்படிங்கிறது மியூசிக்கல் டோனில் வந்து எழுதுவாங்க. அதுதான் வந்து லிரிக்கல் போயம்னு சொல்லுவாங்க. நம்ம நிசிம் எசெக்கியேல் வந்து லிரிக்கல் போயம் வந்து எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா வந்து அவருடைய பர்சனல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அவருடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்துட்டு லிரிக்கல் போயம்ஸ் வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு பர்சனல் தெராப்புட்டிக் பர்பஸஸ்க்காக வந்து எழுதுறேன்னு சொல்கிறார். அது ஒரு மருந்து மாதிரி ஒரு போயட்டுக்கு லிரிக்கல் போயம்ஸ் வந்து எழுதுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் சொன்னேன்ல அந்த என்டர்பிரைஸ் போயமில் நம்மளுடைய அந்த அட்வென்ச்சரை மேற்கொள்கிறப்போ அந்த ஸ்பீக்கருக்கு வந்து சந்தோஷமே அடையலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லைன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். He says, when finally we reached the place, we hardly knew why we are here. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து இவருடைய ஸ்டைல் வந்து மோஸ்ட்லி அஃபாரிஸ்டிக் ஸ்டைலில் இருக்கும். அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் தான் இருக்கும். அந்த ஷார்ட் சென்டென்ஸ்லேயே வந்துட்டு பல வகையான மீனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. விட்டியான சென்டென்ஸாக இருக்கும். ஒரு 5-6 வார்த்தை தான் இருக்கும். பட் 5-6 வார்த்தைக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய நிசிம் எசெக்கியேல் அந்த மாதிரியான ஒரு போயட் தான். ஒரு லைன்லேயே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார் நம்மளுக்கு. இங்கே ஹோம் இஸ் வேர் வி ஹாவ் டு ஏர்ன் அவர் கிரேஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இந்த போயமில் வந்துட்டு அந்த போயமுடைய க்ரக்ஸ் என்ன அப்படிங்கிறதுலே வந்து அதுலேயே சொல்லிட்டாரு. ஸோ தேர்ட் போயம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற நிசிம் எசெக்கியேலோட இன்னொரு போயம். ஸோ இந்த மேரேஜ் போயமில் என்ன பேசுவார் அப்படின்னா 2 ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ் வந்து பேசுவார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜில் ரொம்ப என்ஜாயபுளாக இருப்பாங்க அந்த கப்பல். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இல்யூஷனில் இருக்கும். பட் செகண்ட் ஸ்டேஜ் தான் ரியாலிட்டி அண்ட் லைஃப் வந்துட்டு ரியாலிட்டியை ஹார்டாக ஹிட் பண்ணுற ஃபேஸு. அப்போ அந்த கப்பல் வந்துட்டு டிஸ்இல்யூஷ்மெண்ட்லேயும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான போயம்ஸ் தான் வந்துட்டு முக்கால்வாசி எழுதியிருக்காரு. இப்போ 3 போயம்ஸே பார்க்க வரப்போ தெரியும் அவருடைய சிம்பிள் லைஃப்பை தான் வந்துட்டு அடிக்கடி நம்ம நார்மலான மனுஷங்க வாழ்கிறாங்கல்ல, ஸோ அந்த தீமை தான் வந்து அவர் போயமாக வந்து எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி அர்பன் தீமையும் வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவர் பாம்பே சிட்டியில் பிறந்ததுனால பாம்பே சிட்டியும் பற்றி ஒரு போயம் எழுதியிருக்காரு. அதில் வர முக்கியமான 3 லைன்ஸ் பார்க்கலாம். பார்பாரிக் சிட்டி
சிக் வித் ஸ்லம்ஸ், டிப்ரைவ்ட் ஆஃப் சீசன்ஸ், பிளஸ்ட் வித் ரெயின்ஸ். ஸோ இந்த சிட்டியோட லைன்ஸை வந்துட்டு இது பண்ணுறப்பே வந்துட்டு அவர் பாம்பே வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாருன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவரோட மோஸ்ட்லி வந்துட்டு அவருடைய தீமாக இருக்கிறது வந்து இந்தியன் கண்டெம்பரரி சீன்ஸை வந்து எழுதியிருக்காரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா எப்படி இருந்திருக்குன்னு வந்து மோஸ்ட்லி சொல்லியிருப்பாரு. அப்புறம் மாடர்ன் அர்பன் லைஃப் வந்து கவர் பண்ணியிருப்பார் அவருடைய போயம்ஸில். ஃபிலாசபி, பாவர்ட்டி அண்ட் போயட்ரி இது மூணும் தான் வந்து என்னுடைய பேஸ்மெண்ட்டான ரூம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கோட்டும் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிலாசபி, பாவர்ட்டி அண்ட் போயட்ரி, 3 கம்பேனியன் ஷேர்டு மை பேஸ்மெண்ட் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நெசிம் எசேக்கியலுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, தல்கார் அப்படின்ற பேர். ஸோ 1924 வந்து பிறந்திருக்காரு. 2004 வந்து இறந்து போயிட்டாரு. இவரோட இந்தியன் ஜூவிஷ் போயட், ஆக்டர், பிளேரைட், எடிட்டர் அண்ட் கிரிட்டிக். அதுவும் இல்லாமல் இவர் வந்துட்டு போஸ்ட் கலோனியல் இந்தியன் லிட்ரரி ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஃபிகராக எழுதியிருக்காரு. ஸோ நம்ம நெசிம் எசேக்கியல் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மிஸ் புஷ்பா டி அப்படின்ற ஒரு போயம் வந்து நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த போயமுமே வந்துட்டு கலோனியலிசத்தை தான் காட்டும். அந்த போஸ்ட் கலோனியல் எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். பாபு இங்கிலீஷ் அதெல்லாம் கவர் ஆகி தான் வரும். ஸோ போஸ்ட் கலோனியலிசம்னா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறமா இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்துட்டு அழகாக வந்து கவர் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அவர் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காரு. எந்த இயரில் வாங்கியிருக்காரு அப்படின்னா 1983 வந்து வாங்கியிருக்காரு. எந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்காக அப்படின்னா லேட்டர் டே சாம்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்காக வாங்கியிருக்காரு. ஸோ நிறைய போயிட்ஸ், நிறைய நாவலிஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. பட் செப்பரேட் ஒரே ஒரு ஒர்க்குக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இயர் அண்ட் அந்த ஒர்க் அப்புறம் அந்த ரைட்டர் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு செப்பரேட் லிஸ்ட்டாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து வந்துட்டு இந்தியன் நேஷ்னல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம எசேக்கியல் வந்து நிறைய வகையான திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவருடைய போயமில். மோஸ்ட்லி வந்துட்டு அவருடைய போயம்ஸில் வர தீம்ஸ் எல்லாமே வந்துட்டு மண்டேன் லைஃபோடைய தீம்ஸாக தான் இருக்கும். சிம்பிள் அண்ட் எவ்ரிடே லைஃப் தீம்ஸாக தான் இருக்கும். அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருடைய கடைசி காலத்தில். பிகாஸ் வந்துட்டு அவருக்கு அல்சைமர் வந்துருச்சு. மும்பையில் 2004 அவருடைய 79th ஏஜில் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் போயட்ரிக்கு வந்து இவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்னே சொல்கிறான். அவரோட இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸில் என்னென்னு பார்க்கலாம். கப்பிள், என்டர்பிரைஸ், அ டைம் டு சேஞ்ச், ஐலாண்ட், ஃபார் எல்கானா, த ப்ரொஃபஸர், சோப், marriage, in the country court, the paradise flycatcher, night of the scorpion, goodbye party for Miss Pushpa TS. So இந்த night of the scorpion, goodbye party for Miss Pushpa TS அப்படிங்கிறது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான போயம். அது இந்த என்டர்பிரைஸ் இன்னொரு போயம் சொன்னேன்ல, அந்த 3 போயமே வந்துட்டு இவருடைய கெரியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ். அடுத்த போயம் வந்து என்டர்டைன்மெண்ட், பேக்ரவுண்ட், கேஷுவலி. ஸோ அதுக்கப்புறம் போயட், லவர், பேர்ட் வாட்ச், நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், த ஹில், பேட்ரியாட், த ப்ரொஃபஸர். ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான போயம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் இந்த போயிட்ரி கலெக்ஷனில் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸை வந்துட்டு இவரோட போயம்குள்ளே புகுத்திருக்காரு. ஸோ அதில் வர இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் யார் அப்படின்னா ஸ்டப்பன் ஒர்க்மேன். ஸோ எ டைம் டு சேஞ்ச் போயிட்ரி கலெக்ஷனில் ஒரு போயமில் வந்து இவர் வந்து ஒரு கேரக்டராக வருவார், இந்த ஸ்டப்பன் ஒர்க்மேனு. அவர் ஆக்சுவலி வந்துட்டு அவருடைய ஒர்க்கை வந்து இது பண்ணுவார். இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்கள்ல, உழுதில் நிலத்தில் வந்துட்டு உழுது சீடை வந்து விதைச்சிட்டு அந்த சீடை வந்துட்டு செடியாக வளர்றதுக்கு வந்து காத்துட்ருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்காருல்ல, அவர் வந்து பிளாங்க் பேஜை வச்சுக்கிட்டு கையில் பெண்ணை ஆட்டிக்கிட்டு அஸ் அ ரைட்டராக வந்து எனக்கு எப்போடா ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காரு. ஸோ இந்த ஸ்டப்பன் ஒர்க்மேனை வந்து அந்த போயமில் அவரே வந்து அலிகரியை யூஸ் பண்ணியிருப்பார். இவரே வந்துட்டு அந்த போயமில் வந்து சுட்டி காட்டியிருப்பார். அவருக்கு எப்படி வந்து ஒரு ஒர்க் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எப்படி வந்துட்டு அவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத அந்த ஸ்டப்பன் ஒர்க்மேன் அப்படின்றவங்க மூலமாக வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் யார் அப்படின்னா ஹோமர். ஸோ ஹோமரையும் வந்துட்டு வேர்ட் ஃபார் த விண்ட் அப்படின்ற ஒரு போயமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ வேர்ட் ஃபார் த விண்ட் அப்படிங்கிறது வந்து டைம் டு சேஞ்ச் அப்படின்ற போயட்ரி கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த போயம்ஸ் தான். ஸோ இந்த ஹோமர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏன்ஷியன் போயிட்டு. ஸோ இவர் வந்துட்டு கிரீஸ் சேர்ந்த ஒருத்தர். இவர் ஆக்சுவலி வந்துட்டு பிளைண்ட் போயிட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்துட்டு 2 ஃபேமஸான ஒர்க்ஸ் எழுதியிருக்கார், இலியட் அண்ட் ஒடிசி. ஸோ இவரையும் வந்துட்டு அவருடைய போயமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது வந்து கேட்கலாம், எந்த ஏன்ஷியன் போயிட்டை நம்ம நெசிம் எசேக்கியல் வந்துட்டு அவருடைய போயமில் மென்ஷன் பண்ணியிருந்தார். எந்த போயம்னு கேட்டாங்க அப்படின்னா வேர்ட் ஃபார் த விண்ட். எந்த போயிட்ரி கலெக்ஷன் அப்படின்னா அ டைம் டு சேஞ்ச் அப்படின்ற போயிட்ரி கலெக்ஷன். ஸோ அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா டையிங் மேன். ஸோ இந்த டையிங் மேன் கேரக்டர் வந்து அட்வைஸ்
அட்வைஸ் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் வந்திருக்காங்க. சரி, அட்வைஸ் அப்படின்ற போயமில் டைம் டு சேஞ்ச் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் தான் வந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு, தென் ஐ வாட்ச்டு ஹிம் டை அண்ட் டர்ன்ட் அவே, குட் நாட் சேவ் ஹிம், நியர்லி ஹேட் மை வே. ஸோ இவரோட கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டான், பட் இவனால் எதுவும் செய்ய முடியல அப்படின்றத வந்துட்டு அந்த பொயட்ரி அந்த போயம் மூலமாக வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து பேசியிருப்பார். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக வந்து பார்க்கப்படுது. அடுத்தது வந்துட்டு நேக்கட் மேன். ஸோ இந்த நேக்கட் மேன்லேயே வந்துட்டு ஆக்சுவலி நம்ம போயட் வந்துட்டு 2 போயம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார், நேக்கட்னஸ் 1, நேக்கட்னஸ் 2ன்னு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு அவர் எசேக்கியேல் வந்துட்டு இந்த மேனை வந்து பிக்சரைஸ் பண்ணிடுவார் அவர் போயமில் நேக்கடாக இருக்க மாதிரி. ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேயல் வந்து எசேக்கியேல் தந்தார் அப்படின்னா, ஒரு மனுஷனை வந்துட்டு அவனை வந்துட்டு ஆளை பார்த்து எடை போடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தோன்னே வந்துட்டு அவன் இந்தந்த குவாலிட்டிஸோடு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு திங்கை வந்து சொல்கிறதுக்கு மூலமாக வந்து இந்த போயம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஒரு போயட் வந்து ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு உள்ள செல்ஃப் நாலேஜை வச்சு, ஆனால் அவனுக்குள்ள செல்ஃப் நாலேஜ் இருக்கும், பட் அந்த செல்ஃப் நாலேஜ் வச்சுமே வந்துட்டு அவனால் வந்துட்டு அவனையும் எடை போட்டுக்க முடியாது, இன்னொருத்தனையும் எடை போட்டுக்க முடியாது, லைஃப்பில் பீஸ் அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சேட்லி வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் வந்து எதை சொல்லுவார் அப்படின்னா, பட் வென் மை சோல் வில் யூ பி பே அண்ட் பாடிலி நேக்கட் பிரீத் நோ ஷேம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில லிட்ரரி லெஜண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ லிட்ரரி போயட்டு, நாவலிஸ்ட்டு, ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவரோட போயமில் வந்து கோட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக பால் வெர்லைன் அப்படின்ற ஒரு போயட். ஸோ இவங்க யார் அப்படின்னா வந்துட்டு கேட் அண்ட் லேடி அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதணும் ரொம்ப ஃபேமஸான போயட்டு. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு போயட். ஸோ இவங்கள வந்து அவரோட போயட்ரி மை கேட் அப்படின்ற ஒரு போயமில் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மை கேட் அப்படின்ற இந்த போயம் வந்து 60 போயம் கலெக்ஷனில் ஒரு போயமாக வரக்கூடிய போயம். ஸோ இதில் வந்து அவங்கள வந்து கோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சார்ல்ஸ் பால்டேயர். ஸோ வேர்லைன் மாதிரியே இவரும் வந்துட்டு ஒரு இந்த போயட் தான். யார் போயட் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஞ்சு போயட் தான். ஸோ அந்த சார்ல்ஸ் பால்டேயரையும் வந்து மை கேட் அப்படின்ற அந்த போயமில் வந்து இது பண்ணியிருந்திருப்பார், கோட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் மோஸ்ட்லி வந்துட்டு அவருடைய போயமில் ஃபேமஸான லிட்ரரி லெஜண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் போயமில் வந்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த போயம் ஆக்சுவலி மை கேட் அப்படின்ற இந்த போயம் வந்து எதை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு தீமை, அந்த கேட் வந்துட்டு அவங்க லவ்வர், அந்த லேடி லவ்வை வந்து சிக்னிஃபை பண்ணுது அந்த ஸ்பீக்கருக்கு. ஸோ அந்த லேடி லவ் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அந்த லேடி லவ் இறந்து போனதுக்கப்புறமா அந்த கேட் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே லேடி லவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் வந்து ஃபீல் பண்ணுவார். இந்த போயம் அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சிம்பிள் ஆஃப் லஸ்ட், பாடிலி ப்ளஷர் அண்ட் டீகேடன்ஸ் அதை தான் வந்து காட்டுது. அடுத்தது வந்துட்டு கஸ்டேவ் ஃப்ளாபர்ட் அப்படின்ற இன்னொரு போயட்டு. ஸோ இவங்க யார் அப்படின்னா வந்து இவங்க ஆக்சுவலி இவங்களோட கஸ்டேவ் ஃப்ளாபர்ட்டோட ஒரு லைனாக வந்துட்டு ஆகனி இந்த மார்னிங் அப்படின்ற ஒரு போயமில் வந்து கோட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆகனி இந்த மார்னிங்கும் வந்துட்டு 60 போயம்ஸில் ஒன் ஆஃப் த கலெக்ஷன் தான். அடுத்து வந்துட்டு பால் சென்சனே. ஸோ இவரும் வந்துட்டு ஒரு மாடர்ன் பெயிண்டர். அவருடைய ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த போயம்லேயும் வந்து கோட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தன்யா. இந்த தன்யா அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரூத் அபவுட் தன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் வந்து இருக்குது. ஸோ அந்த போயம் வந்துட்டு போயம்ஸ் ரிட்டன் இன் 1974 அப்படின்ற ஒரு போயட்ரி வந்து கலெக்ஷனில் வந்து வருது. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி இந்த தன்யா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொய்டிக் கேரக்டர். ஸோ அந்த பொய்டிக் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 நிசமேசிக்கல் எழுதுனதுலேயே வந்துட்டு 2 உமன் கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்ஸ். ஒன்று தன்யா, இன்னொன்று வந்துட்டு மிஸ் புஷ்பா டிஎஸ். ஸோ அவங்க வந்து இந்த குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ் அப்படின்ற இந்த போயமில் வந்து வரக்கூடிய ஒரு லேடி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து வேலை கிடச்சிருக்கும். ஸோ வெளிநாட்டில் வந்து வேலை கிடச்சிருக்கனால இவங்க இப்போ அட் ப்ரெசன்ட் இந்தியாவில் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனி கலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த போயம். ஸோ இந்த மிஸ் புஷ்பா டிஎஸ் வந்துட்டு ரொம்ப ஜெனரஸாக இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வந்து சொல்லுவார். ஹூ இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் ஈவன் ஃபார் நோ ரீசன் பட் சிம்பிளி பிகாஸ் ஷீ இஸ் ஃபீலிங் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான உமன் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது த ஸ்பீக்கர்ஸ் நெய்பர் இன் ஹவு த இங்கிலீஷ் லெசன் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம். இதில் வந்துட்டு உமனோட நிலமையை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஒரு முஸ்லீம் உமன் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க.
வருவாங்க. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. த ஹவு த இங்கிலீஷ் லெசன்ஸ் எண்டட் அப்படிங்கிறது இந்த போயம் வந்து எந்த கலெக்ஷனில் வருது அப்படின்னா ஹிம்ஸ் இன் டார்க்னஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் வந்து வருது. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா எட்னா லோபோ. இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வராங்க. ஸோ இந்த போயம் வந்து எதில் வருது அப்படின்னா அட்வைஸ் டு த பெயிண்டர் அப்படின்ற ஒரு போயமில் வருது. இதுவும் வந்துட்டு ஹிம்ஸ் டு டார்க்னஸ் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயட். ஸோ ஆக்சுவலி இந்த எட்னா லோபோ வந்து நம்ம கோவாவில் நம்ம எஸ்கேல் வந்து கோவாவில் வந்து டீச்சராக இருந்தபோது அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சாலியாகோ அப்படின்ற இடத்துல வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எசக்கேல் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் அந்த எட்னா லோபோக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் அப்படின்னா டு நாட் பி சாட்டிஸ்ஃபைடு வித் த வேர்ல்ட் தட் காட் கிரியேட் யுவர் ஓன். ஸோ எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்கள் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை வச்சு சந்தோஷமாக இருக்காது, நீங்கள் உங்களுக்கே ஒரு கற்பனை உலகத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. அப்படின்னா தான் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு நல்ல நல்ல ஒர்க்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எட்னா லோபோ அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் டு த பெயிண்டரில் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி வந்து நடந்திருக்கும். அடுத்த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யார் அப்படின்னா டைப்பிஸ்ட். ஸோ இந்த டைப்பிஸ்ட் வந்துட்டு அக்கேஷன் அப்படின்ற ஒரு போயமில் வரக்கூடியவங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபேமஸான ரைட்டர் ஆர் பார்த்தசாரதி. ஸோ ஆர் பார்த்தசாரதி எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 1930 வந்து பிறந்திருக்காரு. மோஸ்ட்லி ஒரு போயட்ரி எல்லாமே வந்து லீட்ஸ் அப்படின்ற மேகசின் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இவர் வந்து என்ன அவார்டு வந்து வின் பண்ணார் அப்படின்னா உல்கா பொயட்ரி ப்ரைஸ் அப்படின்ற அவார்டு தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1960 வந்து அந்த அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பார்த்தசாரதி வந்துட்டு ஆந்தாலஜி ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்ற ஒரு போயட்ரியை வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு எடிட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 20th century போயட்ரின்னு கூட சொல்லலாம். இவருடைய போயட்ரி கலெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா ரஃப் பேசேஜ். ஸோ அந்த ரஃப் பேசேஜில் ஒரு சில முக்கியமான ஒரு போயம்ஸ்லாம் இருக்குது. எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கம்மிங் அப்படின்ற நம்ம இம்பார்ட்டண்ட்டான பார்த்தசாரதியோட போயம்ஸில் வந்துட்டு அந்த கலெக்ஷன் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ பார்த்தசாரதியோட போயம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏகே ராமானுஜம் இருக்கார்ல, ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் நம்ம ஆர் பார்த்தசாரதி வந்து எழுதியிருப்பார். இந்த ரஃப் பேசேஜ் அப்படின்ற இந்த போயமை எந்த காலத்துலேருந்து எந்த காலகட்டத்துக்குள்ளே எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னா 1961 1975 வரை எழுதின எல்லா போயம்ஸுமே வந்துட்டு ரஃப் பேசேஜ் அப்படின்ற இந்த போயட்ரி கலெக்ஷனில் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ டிஎஸ் இலியட் வந்துட்டு நம்ம பார்த்தசாரதியோட போயம்ஸை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ டிஎஸ் இலியட்டுக்கு வந்துட்டு ஆர் பார்த்தசாரதி மேலே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆர் பார்த்தசாரதியோட போயம்ஸ் வந்து டிஎஸ் இலியட் வந்து அட்மையர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ நம்ம ஆர் பார்த்தசாரதி வந்துட்டு 1934 நம்ம திருச்சியில் திருப்பொறைத்துறை அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய போயம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு ஏலியனேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தான் வந்துட்டு தீம்ஸாக வச்சு டீல் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட நிசிம் எசேக்கியலோட போயமில் மோஸ்ட்லி வந்துட்டு கொலோனியல் தீமை பார்க்க முடியும், அதுவும் இல்லாமல் எவ்ரிடே லைஃபோடைய தீமை பார்க்க முடியும். பட் ஆர் பார்த்தசாரதியோட போயம்ஸில் வந்து ஃபீலிங் ஆஃப் ஏலியனேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டியாக வந்து தீமாக வச்சு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த ரஃப் பேசேஜ் அப்படின்ற பொயட்ரி கலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த போயமில் வந்துட்டு இவர் ஆர் பார்த்தசாரதி வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ் வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ டிமினிஷ் ஆகிருக்கு, லாங்குவேஜ் வந்துட்டு அழியிறது வந்துட்டு அவர் வந்து ரொம்ப சோகமாக வந்துட்டு அவருடைய பொயமில் வந்து வெளியிட்டிருப்பார். முக்கியமாக வந்து திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பெருமை வந்து தமிழுக்கு வந்து தந்திருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் பார்க்கலாம். இப்போ 2 போய் பார்த்துருக்கோம், அதில் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ். எசேக்கியல் வந்துட்டு வாஸ் born in 1924 எங்கே பிறந்தார் அப்படின்னா பாம்பேயில் வந்து அவன் பிறந்திருக்காரு. ஸோ எசேக்கியல் வந்து எசேக்கியல் went to England in 1945 and studied philosophy under யாருக்கு அடியில் வந்து படித்தார் அப்படின்னா கேல்ஸ்வர்த்தி அப்படின்ற ஒரு பெரிய பிரிட்டிஷ் ரைட்டர் இருக்கார். ஸோ அவருக்கு கீழே தான் வந்து நம்ம நிசிம் எசேக்கியல் வந்து படிச்சிருக்காரு. இன் ஆல் ஹிஸ் போயம்ஸ் எசேக்கியல் லீவ்ஸ் த இம்ப்ரெஷன் ஆஃப் எதை இம்ப்ரெஷனாக விட்டு போகிறாரு, அண்ட் அர்பன் இம்ப்ரெஷன். நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படி தான் அவரோட அர்பன் போயட் அப்படிங்கிறது. ஸோ அர்பன் இம்ப்ரெஷன் விச் போயம் இஸ் நாட் ஆஃப் எசேக்கியல், ஐலண்ட், குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பாட்டி, த கம்பெனி அண்ட் கீப், லவ் போயம்ஸ் ஃபார் ஒய்ஃப். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான இது வந்துட்டு லவ் போயம்ஸ் ஃபார் ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம எசேக்கியல் எழுதாத போயம். ஸோ ராமானுஜன் வாஸ் born in 1929. ஸோ ஏகே ராமானுஜம் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னா 1929. ஒய்ஃப் ஆஃப் ராமானுஜன்
ஸோ ராமானுஜனோட ஒய்ஃப் வந்து என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா அண்ட் இந்தியன் நாவலிஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ விச் போயம் டஸ் நாட் பிலாங் டு ராமானுஜன். ஸோ ராமானுஜன் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. அ ரிவர் இன் லவ், சரஸ்வதி அப்படிங்கிறது அவங்களுடைய போயம். ராமானுஜன் வந்துட்டு வைகை அப்படின்ற ஒரு போயம் வந்து எழுதவே இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு கமலாதாஸ். ஸோ கமலாதாஸ் வாஸ் பார்ன் இன் சவுத் மலபாரில் தான் வந்து நம்ம கமலாதாஸ் வந்து பிறந்திருக்காங்க. கமலாதாஸோடைய டாட்டர் ஆக்சுவலி வந்து யார் அப்படின்னா பாலமணி அம்மா அப்படின்றவங்க தான் வந்துட்டு கமலாதாஸோடைய அவங்க வந்து ஒரு மலையாளி போயிட்டஸ். ஸோ மை ஸ்டோரி இஸ் கமலாதாஸ் ஃபேமஸ் ஆட்டோபயோகிராஃபி. கமலாதாஸ் ஹஸ் ரிட்டன் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்டர் த சூடோனிம். எந்த சூடோனிமில் வந்து கமலாதாஸ் வந்து இந்த போயட்ரி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா மாதவிக்குட்டி அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து விச் தீம் டாமினேட்ஸ் த போயட்ரி ஆஃப் கமலாதாஸ். எந்த தீம் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னா லவ் அப்படின்ற தீம் தான் மோஸ்ட்லி வந்து டாமினேட் பண்ணியிருக்கு. விச் போயம் இஸ் நாட் ஆஃப் கமலாதாஸ். த ஃப்ரீக் இன் லவ், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் போயம் கிடையாது. ஸோ இது வரையும் வந்துட்டு இந்த 14 போயமையும் வந்துட்டு நான் சொன்னேன்ல, இந்த 14 ஒன் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம ஏகே ராமானுஜம் கமலாதாஸில் இது வரையும் பார்க்கலாம். பட் அவங்களுடைய 1 மார்க்ஸையும் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் பார்த்ததுக்கப்புறமா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து ஒரு போயட்லேருந்து 1 மார்க் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏகே ராமானுஜன் அப்படின்ற ஒரு ஃபைனஸ்டான போயட்டு. ஸோ இவருடைய போயம்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து எங்கே பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைடஸ் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷனாக வந்து இவரோட இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1966 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏகே ராமானுஜம் வந்து ரிவர் வைகையை வந்துட்டு அவருடைய போயமில் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். என்னென்னு அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னா பேரிங் த சாண்ட் ரிப் ஸ்ட்ரா அண்ட் உமன்ஸ் ஹேர் கிளாகிங் த வாட்டர் கேட்ஸ் சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் போயிட்ஸ் ஹூ சாங் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் டெம்பிள்ஸ். ஸோ மதுரையை பற்றி நம்ம ராமானுஜன் வந்து ரிவர் அப்படின்ற ஒரு போயமில் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஏகே ராமானுஜன் வந்துட்டு எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 16th March 1929 வந்து பிறந்திருக்காரு. மைசூரில் தான் வந்து பிறந்திருக்காரு. 1993 அவருடைய 64 வயசில் வந்து அவர் இறந்துட்டார். அவர் மோஸ்ட்லி வந்துட்டு எந்தெந்த சிட்டியில் வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னா சிக்காகோ, இல்லினாய்ஸ், யூஎஸில் தான் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் இங்கிலீஷ், கனடா அண்ட் தமிழ். நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன். ஸோ அவருடைய எஜுகேஷன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்துட்டு டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அவருடைய படித்த யூனிவர்சிட்டிஸ்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர், டெக்கான் காலேஜ், அதுக்கப்புறம் இந்தியானா யூனிவர்சிட்டி. அவருடைய நோட்டபுளான ஒர்க்ஸ் எது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல ஸ்ட்ரைடஸ் அப்படின்ற ஒர்க். இந்த ஸ்ட்ரைடஸ் அப்படின்ற ஒர்க் தான் வந்துட்டு 1966 வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னா செகண்ட் சைட் அப்படின்ற இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஸோ இவரும் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி? நிசிம் எசக்கேல் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஏகே ராமானுஜனும் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் மெக் ஆர்த்தர் ஃபெலோஷிப், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அட்டிபேட் கிருஷ்ணசுவாமி ராமானுஜன். இவர் வந்து மைசூரில் தான் வந்து பிறந்திருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து ஒரு ஃபிலாலஜிஸ்ட், ஃபோக்லாரிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்டு பிளே ரைட். இவருக்கு தெரிஞ்ச 5 லாங்குவேஜஸ் தெரியும். இங்கிலீஷ், கன்னடா, தமிழ், தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட். இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ராமானுஜன்ஸ் போயம் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி சஃபஸ்டிகேட்டடாக ஆர்டிஸ்ட்ரியாக இருக்கும். அவருடைய போயம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும்னு கூட சொல்லலாம் வேர்ட்ஸில். ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னா 1999 வாங்கியிருக்காரு. இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு வந்துட்டு அவருடைய செலக்டட் போயம்ஸ்க்காக வாங்கியிருக்காரு. குறிப்பிட்ட எந்த ஒர்க்குக்காகவும் கொடுக்கல, பட் செலக்டட் போயம்ஸ்க்காக வந்து வாங்கியிருந்திருக்காரு. ஸோ ராமானுஜமோட இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவருடைய வந்து ஸ்கூலிங்லாம் எங்கெங்கே படித்தார் அப்படிங்கிறது வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்துட்டு அவருடைய பத்மஸ்ரீ அவார்டு வந்து எப்போ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது 1983 வந்து அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மேக் ஆர்த்தர் பிரைஸ் ஃபெலோஷிப் அப்படின்ற அவார்டு வந்து 1994 வந்து வாங்கியிருந்திருக்காரு. ஸோ அடுத்தது வந்து நம்ம எந்த ரைட்டரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டோருடட் அப்படின்ற இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் பார்க்க போகிறோம். இந்த டோருடட் வந்துட்டு ஆக்சுவலி பெங்காலி போயிட்டு பெங்காலில் பிறந்து ஆக்சுவலி அவங்க ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆனதுனால டோருடட் மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் தான் அதிகமாக போயம்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ பெங்காலில் தான் வந்து பிறந்திருக்காங்க 1856. 1877 வந்து இறந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி யங்கஸ்ட் உமன் போயிட் யார் அப்படின்னா நம்ம டோருடட் தான். ஸோ டோருடட் வந்துட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்டில் பிறந்திருந்தாலுமே வந்து
அவங்க செட்டில் ஆனது என்னவோ ஃப்ரான்ஸில் தான் வந்து செட்டில் ஆனாங்க. அவங்க அம்மா வந்து கோவிந்த் சந்திர டட் அவங்க அப்பா. அவங்க அம்மா வந்துட்டு ஷேத்ரமோனி அப்படின்றவங்க ஒரு டோடு டட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ தோரு டட் மட்டும்தான் வந்து போயம் எழுதினாங்களா கிடையாது. அவங்களுடைய சிஸ்டர் ஆரு டட்டும் பிரதர் அப்ஜுவும் வந்துட்டு நம்மளுடைய இந்த லிட்ரரி ஜேர்னியில் வந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஸோ ரோமேஷ் சந்தர் டட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரைட்டர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து இருந்தார். ஸோ அவங்க யார் வந்துட்டு அந்த ரோமேஷ் சந்தர் டட் அப்படின்னா நம்ம டோர் டட்டோட கசின் தான். ஸோ இவங்களுடைய ஃபேமிலியே வந்துட்டு லிட்ரரி ஃபேமிலி. அந்த ஒரு ஜீன் தான் வந்துட்டு நம்ம டோரு டட்க்கு வந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ இவருடைய ஃபேமிலி வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து எப்போ கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னா 1862 வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இவங்களுடைய போயட்ரி கலெக்ஷனில் முக்கியமாக ஒரு போயட்ரி இருக்குது, ஷீஃப் கிளீன்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு போயட்ரி வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏன்ஷியன் பேலட்ஸ், லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னும் நிறைய போயம் வந்துட்டு இவங்களுடைய போயம் வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான அவங்க போயம் என்ன அப்படின்னா சி ஆஃப் ஃபாலியேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம டோரு டட்டோட போயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு வந்துட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக வேண்டி ரொம்ப பாடுபட்ட ஒரு பெரிய ரைட்டர். ஸோ இவங்கள தான் வந்துட்டு நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு டோரு டட் மாதிரி வந்துட்டு ஒரு பெங்காலில் தான் பெங்காலி ஹிந்து ஃபேமிலி வந்து பிறந்திருக்காங்க. சென்னையில் தான் வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு அப்புறமா லண்டன் அண்ட் கேம்பிரிட்ஜில் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு கோவிந்தராஜுலு நாயுடு அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே வந்து இவங்க மோஸ்ட்லி வந்து இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்காக வேண்டி நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இந்திய நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ண மகாத்மா காந்தியோட வந்துட்டு ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து இண்டிபெண்டன்ஸ்லேயே வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு எப்போ பிரசிடென்ட் ஆனாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உமன் கவர்னரும் கூட. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வந்து இவங்களை செல்லமாக நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இவங்க போயம்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப சில்ட்ரன் போயம்ஸாக இருக்கும். நேச்சர் போயம் அண்ட் பேட்ரியாட்டிக் போயம்ஸாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பொயட்ரி கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு போயம் என்ன அப்படின்னா சாங் ஆஃப் ராதா அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு போயம். அதில் வந்து 3 ஸ்டான்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு அந்த போயமில் கோபி ஆஃப் மதுரா அப்படிங்கிறத வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிருஷ்ணா தீமை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1925 வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நாயுடு வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் வந்து கான்பூரில் வந்து ஒரு ஆனுவல் செஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க நிறைய வாட்டி வந்துட்டு இதுக்கும் போயிருக்காங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டுக்காக வேண்டி ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காந்திஜியோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு வாட்டி அட்டன் பண்ணப்போ சால்ட் மார்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனால அப்பையும் வந்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா அடல்ட் ஹக்ஸ்லே வந்துட்டு ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடல்ட் ஹக்ஸ்லே வந்துட்டு நம்ம சரோஜினி நாயுடு ஒரு வாட்டி கோட் பண்ணியிருக்காரு. இட் ஹாஸ் பீன் அவர் குட் ஃபார்ச்சூன் வைல் இன் பாம்பே டு மீட் மிஸ்ஸஸ் சரோஜினி நாயுடு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அடல்ட் ஹக்ஸ்லே வந்துட்டு நம்ம மிஸ்ஸஸ் சரோஜினி நாயுடு வந்து மீட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டாக வந்து காணப்படுது. ஸோ இப்போ இந்த அட் ப்ரெசன்ட் போயிட் யார் அப்படின்னா கமலாதாஸ். ஸோ கமலாதாஸ் வந்துட்டு ஒரு இந்தியன் போயிட், இங்கிலீஷ்லேயும் மலையாளத்துலேயும் வந்து எழுதிட்டு இருந்தவங்க. ஸோ இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா வந்து எந்த உமன் போயிட்டுமே பேசாத, ஸோ உமன் போயிட்ஸ்க்குன்னு சில பார்டர் வந்து விதிச்சிருந்தாங்க. அதை பிரேக் பண்ணது யார் அப்படின்னா கமலாதாஸ் அப்படின்றவங்க. ஸோ கமலாதாஸ் வந்துட்டு மோஸ்ட்லி சென்சிட்டிவ் தீமாக தான் வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பெண்ணேமோடு எழுதினாங்க அப்படின்னா மாதவக்குட்டி அப்படின்ற ஒரு பெண்ணேமோடு வந்து எழுதியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆக்சுவலி இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னா ஏப்ரல் சன் ஸ்குவீஸ்டு லைக் அ ஆரஞ்ச் ஜூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய பொயட்ரி கலெக்ஷனோட க்ரக்ஸாகவே பார்க்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் சன் ஸ்குவீஸ்ட் லைக் அன் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படிங்கிறது அந்த ரீடருடைய மைண்டை வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்க வந்துட்டு டோரிஸ் லெசிங், நடின் கோடிமர் மாதிரியே வந்துட்டு நோபல் ப்ரைஸ்க்கு வந்துட்டு கோட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கிலீஷ் பொயட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னா த சைரன்ஸ். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1964 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எங்கே அப்படின்னா வந்து கால்கட்டாவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. த சைரன்ஸ் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய லிட்ரரி அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஏன்ஷியன் பொயட்ரி ப்ரைஸ், கென்ட் அவார்ட் ஃபார் இங்கிலீஷ் ரைட்டிங் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் கண்ட்ரிஸ், ஆசன் வேர்ல்டு ப்ரைஸ், சாகித்ய அகாடமி அவார்ட், வாலையர் அவார்ட். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் இந்தியன் உமன் போயட் டு பி நாமினேட்டட் இன் நோபல் பீஸ் ப்ரைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்
எழுதப்பட்டது. ஸோ இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸில் என்னென்ன அப்படின்னா சைரன்ஸ், சம்மர் இன் கல்கட்டா, டிசண்டன்ஸ், ஓல்ட் பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போயம்ஸ், மை ஸ்டோரி அப்படிங்கிறது. இந்த மை ஸ்டோரி அப்படிங்கிறது இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரி, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. மை ஸ்டோரி அப்படிங்கிறது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஆஃப் லஸ்ட், த அனமலை போயம்ஸ், பத்மாவதி, த ஹார்லட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், ஒன்லி த சோல், ஹவு டு சிங், யா அல்லா, பக்ஷியுதி மனம், அதுக்கப்புறம் தயாரி குறிப்புகள், அதுக்கப்புறம் நீர்மனதளம், பூத்த காலம், அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருந்துருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹிந்து கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் வந்து இருந்தாலுமே அவங்களுடைய 65வது வயசில் வந்துட்டு அவங்களுடைய பேரை வந்து மாற்றிக்கிட்டாங்க கமலாதாஸ்னு. முஸ்லீம் இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க மாதவி குட்டின்ற பேரில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க பேரை வந்து கமலாதாஸ்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ கமலாதாஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரிஜினல் நேம் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில் இம்பார்ட்டண்ட்டான போயட்ஸ், அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்துருக்கோம். I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hybro. Bye bye.